இன்னைக்கு நம்ம வெயிட் கெயின் பண்ணுறது, நம்மளோட வெயிட்டை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறோன்னு ஃபீல் பண்ணுறவங்க அவங்களோட வெயிட்டை அதிகப்படுத்துறதுக்கும் மசில்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அதை எப்படி வெயிட்டை கூட்டுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்ணி வெயிட்டை கூட்டுறதை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது ரொம்ப ஹெல்த்தியான சாய்ஸு. ஒன்று வந்து ரைட் டயட்டு, நல்ல ஒரு கரெக்டான ஒரு உணவு முறையிலையும், இன்னொன்று வந்து நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ். அப்படின்னா ஏரோபிக்ஸ்னால் நடக்கிறது, ஓடுறது, டான்ஸு, ஜாகிங், ரன்னிங், அப்புறம் ஸ்விம்மிங், ஹார்ட்டோட அவுட்புட் அதிகப்படுத்துறது எல்லாம், சைக்கிளிங், இதெல்லாம் ஏரோபிக்ஸு. வெயிட் பேரிங்னா என்னென்னா காலை ஊனி செய்கிற எல்லாமே வெயிட் பேரிங். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் படுத்துட்டு செய்கிறதும் உட்காந்துட்டு செய்கிறதுல மட்டுமே எப்படி வெயிட்டை கெயின் பண்ண முடியும், மசில்ஸை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதும் வித் நல்ல கரெக்டான டயட்டோடையும். இந்த அப்ரோச் வந்து யாருக்கு ஐடியலாக இருக்குன்னா, யார் வந்து மசில்ஸை வந்து பில்ட் பண்ணணும் அண்டு ஓவரால் ஹெல்த்தியாக இருக்கணும், அண்டு அவங்க ஜாயிண்ட்டும் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும், அப்புறம் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு நெக் பெயின் பேஷண்ட்டாவோ, பேக் பெயின், ஸ்பாண்டிலைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், பிபி, சுகரு, இது மாதிரியெல்லாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சுருக்கிறவங்களோ, இல்லை ஹார்மோன்ஸு, இப்போ நம்ம ஓவராக கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனே ரிலீஸ் ஆகாமல் ஒரு நம்ம எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி செய்யணும், ஹாப்பியாக செய்யணும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், அண்டு என்னென்னா ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அப்ரோச் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு இது ஈஸியாக இருக்கிறதுனால கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஏதாச்சும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா லைஃப் டைமுக்கும் அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மெத்தடாக இருக்கணும். அதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து டயட்டில் எப்படி, உணவில் எப்படி வெயிட்டை கெயின் பண்ணலான்னு பார்க்கலாம். கலோரிஸ் அதிகமாக, கலோரி டென்ஸ் அதிகமாக இருக்கிற உணவாக பார்த்தோம், அப்புறம் நல்ல நியூட்ரியன்ட் ரிச் டயட்டாகவும், அதாவது எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி உணவாக பார்த்து எடுத்துக்கிறது. அப்படி பார்த்தா ஹெல்த்தியான ஃபேட்டில் நல்ல ஒரு என்ன எல்டிஎல், ஹெச்டிஎல் சொல்லுவாங்கள்ல, ஹை டென்சிட்டி லிப்பிட், அது மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபேட் எதில் இருக்குன்னா அவகாடோவில் இருக்குது. அப்புறம் நட்ஸ் இருக்குல்லங்க, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுலேயெல்லாம் இருக்குது. அதை தவிர சில சீட்ஸு, சியா சீட்ஸு, எவ்வளவோ வகையான சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, விதைகள்லாம், ஆளி விதை, இது மாதிரிலாம் நிறையா இருக்குல்லங்க, இந்த இதுல எல்லாமே. அப்புறம் ஆலிவ் ஆயில், இதெல்லாம் சேர்த்துக்கிறதுல நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் கிடைக்குது. இதில் வெயிட்டு கெயின் பண்ண முடியும் ஹெல்த்தியாக. அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் டயட்டு, ப்ரோட்டீன் நல்லா இருக்கிற ஒரு உணவு. அப்படி பார்த்தா தயிர், அப்புறம் காட்டேஜ் சீஸுன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் முட்டை, அப்புறம் டோஃபுங்கிறது, இது மாதிரி நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற டயட்டாக பார்த்து எடுத்துக்கணும். அதை பருப்பு வகைகள், அப்புறம் முளை கட்டின பயிர், இந்த மாதிரியெல்லாம். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா ஓட்ஸு, ஹோல் கிரெயின்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட்டாக இருக்கும்ல அந்த கிழங்கு வகைகள். அதை தவிர ஸ்மூத்திஸும் ஷேக்ஸும் வெயிட்டை அதிகப்படுத்தும். அப்படி பார்த்தா ப்ரோட்டீன் பவுடரையும், அப்புறம் வந்து வாழைப்பழத்தையும், நட் பட்டரும் போட்டு மில்க்கு, இது பாலை ஊற்றி அதை பிளெண்ட் பண்ணி குடித்தோம்னா இது ஒரு பெரிய ஹை கலோரி ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் அண்ட் ஷேக்ஸும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் கலோரி டென்ஸாகவும் நியூட்ரியன்ட் ரிச்சாகவும் இருக்கிற டயட்டை பற்றி சொன்னேன். ரெண்டாவது என்னென்னா, மீல் டைமிங்கையும் ஃப்ரீக்வன்சியும் நம்ம மாற்றி அமைக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம சாப்பிட்றதோட டைமிங்கை வந்து மாற்றலாம். அப்புறம் சாப்பிட்ற நிறைய தடவை சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம். அப்படி பார்த்தா எவ்ரி 3 to 4 hours, 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டோம்னா நம்ம கலோரிஸ் வந்து சர்ப்ளஸாக தேவையை விட அதிகமாக உருவாகி வெயிட்டை கெயின் பண்ணும். அப்புறம் பார்த்தா
புரோட்டீன் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து எல்லா மீல்லையும் எல்லா சாப்பாடுலேயும் புரோட்டீன் இருக்கிற மாதிரியும் ஹெல்த்தியான ஃபேட்ஸ் நான் சொன்னேன்லங்க அவகோடோ நட்ஸு சீட்ஸு ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே நல்லா நம்மளுக்கு வெயிட் கெயினை கொடுக்கும். இது தவிர ஸ்நாக்கு எதுலையெல்லாம் கலோரிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நட் மிக்சஸ்ஸு நட்டு ஆல்மண்ட்ஸு வால்நட்டு ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, பேரிச்சம்பழம் பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதும் வெயிட்டை கெயின் பண்ணும் நல்ல விதமாக. அப்புறம் பால் பொருட்கள் டைரி அது என்னன்னு கேட்டால் சீஸ் ஸ்லைசஸ்ஸு அப்புறம் நல்லா ஃபுல் ஃபேட் இருக்கிற தயிர் யோகட் லஸ்ஸி அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். அப்புறம் எனர்ஜி பார்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சு பா கண்டென்ட் இருக்கிற பார்ஸ் எனர்ஜி பார்ஸ் அந்த மாதிரி ஒரு சாக்லேட்ஸு இதெல்லாம் கூட அந்த லிஸ்ட்டில் வரலாம். அப்புறம் டார்க் சாக்லேட் இதெல்லாம். ஸோ இதை தவிர ஹைட்ரேஷனும் அண்டு லிக்விட் கலோரிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஹை கலோரி பெவரேஜஸ் நம்ம குடிக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டால் ஸ்மூத்தீஸு ப்ரோட்டீன் மில்க் ஷேக்ஸு அண்ட் மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் குடிக்கிறது வெயிட்டை கெயின் பண்ணும். அப்புறம் நம்மளோட ஸ்டொமக்கை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடித்து ஃபில் பண்ண வேணாம். அப்படி ஃபில் பண்ணால் நம்ம சரியாக சாப்பிட முடியாதுல்ல, அதனால் வெயிட் குறையும். அதனால் வெயிட் கெயின் ஆகணுங்கிறவங்க அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. அடுத்தது இதில் நம்ம பார்க்க போனால் என்ன இருக்குதுன்னா, அடுத்தது தான் முக்கியமானது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் எப்படி வெயிட்டை கெயின் பண்ண. இப்போ டயட்டை பார்த்துட்டோம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுதான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் ஆன்லைனில் டெய்லி. இது என்ன பண்ணுதுன்னா மசில் மாஸை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம ஜாயிண்ட் எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக செய்கிற அளவுக்கு இருக்குது. இது வந்து இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபிலிட்டி நடக்கிறதுல லிமிட்டேஷன் இருக்கிறவங்களுக்கு, முழங்கால் வலி இடுப்பு வலி குதிங்கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கும், அப்புறம் ஏரோபிக்ஸில் நிறையா இப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது, கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்னா படுத்துட்டு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறது, படுத்துட்டு மேட் எக்ஸசைஸஸ் மாதிரி இல்லை உட்காந்துட்டு செய்கிறது, எதுவுமே காலை ஊன்றதும் இல்லை, நடக்கிறது ஓடுறது டான்ஸு இந்த மாதிரிலாம் இல்லாத எக்ஸசைஸு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறையா ஹெல்த்தியான சாய்ஸாக இருக்கும். அப்படி பார்த்தா என்ன அதில் இருக்குன்னா சேர் பேஸ்டு ஒர்க் அவுட்ஸ், சேரில் உட்காந்துட்டு செய்கிற ஒர்க் அவுட்ஸு லைக் சீட்டட் பைசப்ஸ் கர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சீட்டட் லெக் லிஃப்ட்ஸு லெக்கை தூக்கிறது, அப்புறம் ஆர்ம் ப்ரெஸஸ் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பெட்லேயும் ஃப்ளோர்லேயும் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைசஸ்ஸு அப்படி பார்த்தா க்ளூட் பிரிட்ஜஸ்ஸு அது ஒரு 3 செட்ஸு ஒரு 8 ரெப்பிட்டிஷன் செய்கிறதும், அப்புறம் லையிங் லெக் ரைஸ் வந்து 3 செட்ஸ் ஆஃப் 10 ரெப்பிட்டிஷனும், ஐசோமெட்ரிக் க்ளூ ஸ்குவீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து 20 செகண்ட்ஸ்க்கு ஹோல்டு பண்ணணும் அண்டு அது மாதிரி 5 தடவை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது தவிர ஐசோமெட்ரிக் மசில் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி வால் புஷ் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸசைசஸ்ஸு. அதாவது நம்ம செவுருக்கு எகென்ஸ்டாக வந்து பாமை வச்சு நம்ம இது இருக்குல்லங்க நம்ம கை அதை வச்சுக்கிட்டு 30 செகண்டு அப்படியே ப்ரெஷர் கொடுக்கறது, அப்புறம் இது மாதிரி 3 தடவை பண்ணுறது, அப்புறம் சீட்டட் டென்ஷன் ஹோல்ஸு, அப்புறம் ஸ்டாட்டிக் ஹேண்ட் ப்ரெஸ் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர இதுக்குன்னு ஒரு கீ டிப்ஸு, இது சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தா, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை அதிகப்படுத்தணும். ஏதாச்சும் நம்ம எக்ஸசைசஸ் பண்ணோம்னா ப்ராக்ரெசிவ் ஓவர் லோடாக இருக்கணும். அதாவது நம்ம வெயிட் வச்சு செய்கிற வெயிட் வச்சு செய்கிறதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸு, அதை கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் நீங்கள். அதாவது ப்ரோட்டீனை எடுத்துக்கிறத வந்து விஷயமாக வைக்கணும். அப்போ தான் வந்து மசில் க்ரோ ஆகும். அப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் உணவுலேயும் கரெக்டான மீல்ஸ் டயட்லேயும் எக்ஸசைஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது தவிர உங்களோட கலோரிஸை வந்து ட்ராக் பண்ணணும், கலோரி இன்டேக்கு. அப்போ தான் ஏன்னா சர்ப்ளஸாக இருந்துகிட்டே இருக்குது, அந்த தேவையை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இதெல்லாம் நடக்கும். ஸோ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இந்த டிப்ஸ் சொன்னேன். ஆனால் கடைசியாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், வெயிட்டை தயவு செஞ்சு கூட்டாதீங்க. வெயிட்டை கூட்டி என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க அந்த இப்போ 50 கிலோ இருக்கணும்னா நீங்கள் 40 தான் இருக்கீங்கன்னா
அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 45 தான் இருக்கீங்கன்னா. வெயிட்டு ஏறுறது தான் பிரச்சனை. வெயிட் கம்மியாக இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அன்ஹெல்த்தியாக வெயிட் குறைஞ்சி ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருக்கிறீங்க. ரொம்பவுமே உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இல்லை, ரொம்பவுமே இதை கஷ்டமாக இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி சும்மா மசில் பல்க் ஏற்றணும், நான் வெயிட் ஏற்றணும், நான் பார்க்க அப்போ தான் நல்லா இருப்பேன், அப்போ தான் 4 பேர் நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வெயிட் ஏற்றுறாங்க. அதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட்டு. உங்களோட உடம்புக்கு அதெல்லாம் கெட்டது. கஷ்டப்பட்டு வேறு ஏதாச்சும் கெட்ட கெட்ட மெத்தடில் வெயிட்டு ஏற்றிடாதீங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பீர் அடித்தா வெயிட் ஏறும் அப்படின்னு டெய்லி பீர் அடிக்கிறது, ஒயின் அடித்தா ஏறும். இந்த மெத்தடெல்லாம் உண்மையிலேயே அது சரி வராது. அப்புறம் ஓவராக சாப்பிட்றது அது மாதிரியெல்லாம் வேணாம். அப்புறம் ஓவராக அசைவம் எடுத்துக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் அவ்வளோக்கா வெயிட் ஏற்றுறதுக்காக அவ்வளோலாம் நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேணாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நார்மல் ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.